ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்த்த வீடியோ மாதிரி எப்படி நம்ம பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வீடியோ நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன். நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா இதோட ஆடியோ வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணால் ஸ்னாப்சாட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஸ்னாப்சாட்டில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபில்டரில் வந்து நம்ம வந்து இப்போ கார்ட்டூன் செலக்ட் பண்ணலாம். கார்ட்டூன் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 இருக்கும். இதில் எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கிட்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எமோஜின்னு ஒன்று இருக்குது, இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ புதுசாக வந்து கார்ட்டூன் இது மாதிரி கொடுத்துடலாம். நான் ஒன்று சும்மா ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஃப்ளவர் மாதிரி வருது, பொம்மையும் வந்துச்சு. இப்போது நம்ம பாட்டை ஆட் பண்ணோம்ல, அது எப்படி பண்ணோன்னா, ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா சைடில் ரைட் சைடில் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, சாங் ஆட் பண்ணுறது. இந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ண, மை சவுண்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த மை சவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ க்ரியேட் சவுண்டு கொடுத்துருங்க. க்ரியேட் சவுண்டு கொடுத்த உடனே உங்கள் கிட்டே இருக்கும்ல வீடியோ, அந்த வீடியோவை இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அந்த வீடியோ இருக்குன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா 1 2 3 4 5 கொடுத்துட்டு சேவ் சவுண்டு கொடுத்துட்றேன். ஃபில்டர் ஆட் பண்ணிட்டு அந்த சாங்கில் போய்ட்டு நம்ம மை சவுண்டில் அந்த சாங் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சாங்கும் கீழே தெரியுது அந்த ட்ராக்கு. அதுக்கப்புறம் இப்போ அந்த நம்ம ஃபில்டர் எடுத்துட்டோம். இப்போ அழுத்தி பிடிச்சி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ்னு கொடுத்தோடனே இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ நம்ம அதை ப்ளே பண்ணி பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பாட்டு வந்து ப்ளே ஆகும். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, விபிஎன்லாம் வந்து நம்ம வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணுறோம். விபிஎன் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த எஃபெக்ட்ஸ் ஒரு மாதிரி பிளரான எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோன்னா நம்ம கேப்கட் தேவை. கேப்கட் வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஸோ அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிங்க, ப்ளே ஸ்டோரில் கிடையாது. டெலிகிராம் சேனல் இந்த வீடியோ கீழே லிங்க்கில் இருக்கும். இப்போ நான் வந்து கனெக்ட் கொடுத்துட்றேன் விபிஎன் கனெக்ட் கொடுத்த அப்புறமா அந்த கேப்கட் ஓப்பன் பண்ண உடனே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸில் நம்ம சில எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கேப்கட்டை கிளிக் பண்ணியாச்சு. ஸோ கேப்கட்டை கிளிக் பண்ண உடனே இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நியூ ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு இப்போ பண்ண வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டு ஆடுன்னு கொடுத்துடலாம். ஆடு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்டுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபில்டர் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ட்ரெண்டிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளர்ன்னு இருக்கும். ஸோ நிறைய பிளர் இருக்குது. ஹாலோ பிளர் தான் கொஞ்சம் வந்து அந்த டைமண்ட் மாதிரி டிக் கொடுத்துட்டு இப்போ எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த பிளர் தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அந்த பிளரை வந்து ட்ராக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். சவுண்டு கம் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன எஃபெக்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எதனா அனிமேஷன் கொடுக்கலாம். உங்களோட ஓன் விருப்பம், நீங்கள் என்ன வேணால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணிங்க. ஸோ இது வந்து டிப்ஸ். இது இல்லாமல் நிறைய ரீல்ஸ் எடிட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. பை கைஸ், பை.